இன்னைக்கு இந்த T20 வேர்ல்டு கப்ல நம்ம இந்திய அணி அமெரிக்கா அவங்களுடைய சொந்த மண்ணில் அவங்கள எதிர்த்து சூப்பர் 8 சுற்றுக்கு முதல்ல நம்ம போக போகிறோமா இல்லை அமெரிக்கா அவங்க போக போகிறாங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ண போகிற ரொம்ப பெரிய ஒரு பரபரப்பான ஆட்டம் இன்னைக்கு நம்ம இந்தியா அமெரிக்கா அணி அவங்கள எதிர்த்து விளையாட போகிறாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்தின் பிளேயிங் 11ல இப்போ ரோஹித் சர்மா யாருமே எதிர்பார்க்காத 2 மிகப்பெரிய முக்கியமான மாற்றத்தை பிளேயிங் 11ல கொண்டு வந்திருக்காரு. இதுல முக்கியமா மிகப்பெரிய பேட்டிங் அரக்கன் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை சிவம் துபே அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட் ஆகவும் அதே போல பேட்டிங் லைன் ஆர்டர்லையும் யாருமே எதிர்பார்க்காத மாற்றம் இன்னைக்கு நம்ம இந்திய அணியில நடக்க இருக்கு. அந்த வகையில் அமெரிக்கா அணியை பொறுத்த வரைக்கும் இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி பங்களாதேஷ் அணியை 3 ஆட்டங்கள் கொண்ட சீரீஸில் தோற்கடிச்சு சீரீஸை ஜெயிச்சுட்டு தான் இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு உள்ள அமெரிக்கா அணி வந்திருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மை அப்படியே கண்டினியூ பண்ணும் விதமாக ஃபர்ஸ்ட் கனடா அதுக்கப்புறமா பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி இப்போ அடுத்ததாக நம்ம இந்திய அணியை வீழ்த்துறதுக்காக இன்னைக்கு அமெரிக்கா அணி தயாராகிக்கிட்டு இருக்காங்க. அந்த அணியில் கிட்டத்தட்ட நிறைய இந்தியன் பிளேயர்கள் இருக்கிறாங்க. முக்கியமாக இந்த மைதானத்தின் பிச்சில் எப்படி விளையாடணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அணி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் இன்றைய ஆட்டம் அசால்ட்டாக சின்ன டீம் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம இந்தியா களம் இறங்கினா கண்டிப்பாக ரொம்ப பெரிய அடி வாங்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம். அதனால் ரோஹித் சர்மா இன்னைக்கு விளையாட போகிற பிளேயிங் 11ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவம் துபே அவரை நீக்கிட்டு அவருடைய இடத்துல ஓப்பனரான எஸ்எஸ்வி ஜெய்ஷ்வாலை உள்ள கொண்டு வந்திருக்காரு. அதாவது எஸ்எஸ்வி ஜெய்ஷ்வால் சிவம் துபே அவருடைய பொசிஷனில் பேட்டிங் பண்ண போதில்லை. ரோஹித் சர்மா அவர் கூட ஓப்பனராக இறங்க போகிறாரு. ஏன்னா கடந்த 2 ஆட்டத்திலையுமே விராட் கோலி ஓப்பனராக இந்த T20 வேர்ல்டு கப்பில் ஒரு நல்ல துவக்கம் கொடுக்கல அப்படின்னே சொல்லலாம். ஆனால் எஸ்எஸ்வி ஜெய்ஷ்வால் அவரை பொறுத்த வரைக்கும் ஓப்பனராக ஒரு அதிரடி அரக்கன் பேட்டிங்கை அவர் நிறைய வாட்டி வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ இந்திய அணிக்கு ஒரு நல்ல துவக்கம் தேவைப்படுது அப்படிங்கிறதால எஸ்எஸ்வி ஜெய்ஷ்வாலும் ரோஹித் சர்மாவும் ஓப்பனராக இறங்க போகிறாங்க. 3வது இடத்துல கோலி, 4வது இடத்துல ரிஷப் பண்ட், 5வது இடத்துல சூரியகுமார் அதாவது சிவம் துபே அவர் நீக்கப்படுறாரு. 6வது இடத்துல ஹர்திக் பாண்டியா, 7வது இடத்துல ரவீந்திர ஜடேஜா, 8வது இடத்துல அக்ஷர் பட்டேல், 9வது இடத்துல ஹர்ஷ்தீப் சிங், 10வது இடத்துல பும்ரா, கடைசி 11வது பிளேயரா முகமது சிராஜ். ஆக மொத்தம் இந்த பிளேயிங் 11ல அதாவது சிவம் துபே அவரை பிளேயிங் 11ல இருந்து நீக்கிட்டு அவருடைய இடத்துல எஸ்எஸ்வி ஜெய்ஷ்வால் உள்ள வராரு. ஸோ எஸ்எஸ்வி ஜெய்ஷ்வால் உள்ள வந்துட்டு ஓப்பனருக்கான இடத்துல அவர் இறங்கிட்டு விராட் கோலி அவரை 3வது இடத்துக்கு தள்ளுறாரு. இந்த 2 மாற்றங்களோட தான் இன்னைக்கு USA அமெரிக்கா அணிக்கு எதிராக நம்ம இந்திய அணி களம் இறங்க போறாங்க. ஸோ இந்த பிளேயிங் 11 கொண்டு இன்னைக்கு அமெரிக்க அணி அவங்க சொந்த மண்ணில் வீழ்த்தி முதல் ஆளா நம்ம இந்தியா சூப்பர் 8 சுற்றுக்கு இன்னைக்கு தகுதி பெறுவாங்களா? உங்க கருத்தை சொல்லுங்க.